ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாரநாதா சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த துதியின் சத்தம் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த நிகரில்லா ராஜ்யத்தினுடைய மகிமையை நீங்கள் நானும் பெற ஆசையா இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து ஒவ்வொரு நாளும் தியானித்து ஜபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் நடுவில் இறங்கி வருகிறவரே, ஹல்லேலூயா. நிகரில்லா ராஜ்யம் வருக, உம் ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. எத்தனை பேர் சொல்றீங்க, அன்பின் ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஒரு ஆசை எங்களுக்கு, வேறு ஒரு ஆசை இல்லப்பா, எல்லாமே நீங்க தான் எங்களுக்கு. நாங்கள் போய் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சிங்காசனத்தை மகிமை வெளிப்படுவதாக இந்த துதியின் சத்த ஆராதனை வேளையில நீர் இறங்கி வருவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். அது ஒரு மகிமையான வருகைக்குரிய ஒரு பாடல். இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா? உள்ளம் திறந்து ஆவியானவரை உணர்ந்து பாடுங்க. நிகரில்லாத தேவனை நாம் ஆராதித்து உயர்த்துவோம். நிகரில்லா ராஜ்யம் வருக, ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார் என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறார்.
பரிசுத்த நகரத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி துதிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழனுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழனுமே. நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ஓ வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, உம்மோடு உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, நிகரில்ல ராஜ்யம் வருக, ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. நல்ல கைத்தடி. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள், இந்த உலகத்துக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். மனுஷனுக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். இனி கர்த்தருக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை தாங்கப்பா. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, உம்மோடு உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, எத்தனை பேர் உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. வருக வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, உம்மோடு உம்மோடு சேர்ந்து வாழ. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா
நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. நல்ல கைதட்டி ஆண்டவரே, கவலையெல்லாம் மறந்து, துக்கமெல்லாம் மறந்து உம்மோடு இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்றீங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணும் ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்தோம் ஆண்டவரே. உங்களுக்காக வாழ்ந்த எங்களை ஆண்டவரே 24 மணி நேரம் துதிக்கிற பரலோகத்துல மத்திய ஆகாயத்துல வரப்போகிறேன். அந்த சந்தோஷத்தோடு நல்ல கைத்தட்டி முழு பலத்தோடு நாங்க மரணத்தை பார்த்து பயப்படல ஆண்டவரே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. நான் மரித்தாலும் பரலோகம் தான் போவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழனுமே, தூதர்களோடு ஆடி பாடி மகிழனுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க எல்லாரும், உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ஆவியானவரே, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. இந்த சத்தமா உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, இந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ. ஆவியானவரே, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நல்ல கைதட்டி அந்த தேவாதி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. மனுஷங்களை ஆண்டவரே நிந்தித்த நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. சீக்கிரமா நீங்க வர போறீங்கப்பா. சந்தோஷத்தோடு நல்ல மகிழ்ச்சியா. ஹல்லேலூயா. இந்த துதியின் சத்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதா. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே, உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே, யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நீங்க பாடுங்க சந்தோஷமா. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக,
உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து உனக்கு ஆண்டவரே ஆவியானவரே உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ ஆசை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிறைய பேர் சொல்றாங்க உன் கூட வாழவே முடியாது, உன் கூட வாழ்றதை காட்டிலும் சாகிறதுக்கு மேல். ஹல்லேலூயா. அங்க நித்திய நித்தியமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அங்க நிகர் இல்லாத ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. இவ்வளவு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடி என்ன நடக்க போகுது நீங்க சொல்லுங்க. எனக்கு அப்பா ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நாம் புதிதாய் கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு திராட்சை கொடியா இருக்கிறப்பா, உங்கள் வார்த்தையில் நான் நிலைத்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சொல்லுங்க ஆவியானவர். உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. எப்பொழுது ஆண்டவர் ராஜ்யத்தை எடுத்தாரோ, எவ்வளவு பாரமா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். அந்த பரலோகத்தின் மகிமையை நம்ம மேல அனுப்புகிறார். அப்படியே அந்த கிருபை நம்மை வந்து மூடும்போது அப்படியே உழந்து போய் நம்ம பலவீனத்தோடு இருக்கிற அந்த நேரத்தில் அப்படி பலன் அடைகிறது. அதான் கர்த்தருக்காக வாழ்ற ஆசை. கர்த்தருக்காக வாழணும். அவன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே, உலகத்தின் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே, யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே, யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. பணத்துக்காக பொருளுக்காக எத்தனை நைட் ஷிஃப்ட், அவ்வளவு சம்பாதித்து வந்தா கூட நமக்கு பணம் பற்ற மாத்துகிறது. செலவு செலவு செலவு. அப்பா கிட்ட அங்க போயிட்டா பரலோகத்துல அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க கரண்ட் பில் இல்லை, வீடு தேவைகள் இல்லை, சண்டை இல்லை, ஒரே இல்லை. அங்க பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில ஒரே 24/7 அங்க பாடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு இல்ல. தங்கச்சி, தம்பி, ஐயா, அண்ணா, அக்கா, இன்னைக்கு ஒரு இயேசு வீட்டுக்குள்ள வராது. ப்ளீஸ், போதும் போதும். பின்னாடி பார்த்தது, பின்னாடி பார்த்து உப்பு தூணா தான் நீங்க நிக்கிறீங்க. ஒன்னும் லாபம் இல்லை. இன்னைக்கு முன்னாடி பாருங்க, நிகரில்லா ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரே. எவைகள் எல்லாம்? இந்த உலகத்துல வீணான குப்பை, பதவி, பெருமை,
ஆண்டவர் அதை விட ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட என்னை பயன்படுத்துங்கப்பா. கையை உயர்த்துங்க ஆண்டவரை பார்த்து. வீட்டுக்குள்ள எவ்வளோ பேர் வாழ்றோம். அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு உறவு சரியில்லை. அக்காவை பார்க்க மாட்டேங்கிறோம், தங்கச்சியை பார்க்க மாட்டேங்கிறோம். வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருந்தாலும் 4 கோணம். மனசுல ஒன்று வச்சுக்கிறோம் இல்லைங்க. அப்போ நாங்க மறுரூபமாக்கப்பட்ட சரீரமா ஆகும்போது வாயில பொய் இருக்காது, கெட்ட வார்த்தை இருக்காது. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரமா இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழ்வோம். பெருமை பேச்சு இருக்காது, பெருமை பேச்சு இருக்காது. ஏன்னா அவரோடு கூட நம்ம வாழ்வோம். சொல்லுங்க, கையில உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு பேச எனக்கு ரொம்ப ஆசை, உங்களோடு இருக்க எனக்கு ரொம்ப ஆசை. போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்களை பார்த்தேன். மார்பக புற்றுநோய். நல்லா சபைக்கு போய் கத்தரை தேடின ஒரு சகோதரி. அந்த கேன்சர் வார்டில் இருந்திருக்காங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த போராட்டம், இந்த பலவீனத்தோடு நான் ரொம்ப நாளுக்கு நாள் பலன் குன்றி போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், பலன் குறுகி போயிட்டு இருக்கு. ஆனால் என் விசுவாசம் நான் ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கேன். நான் இயேசு கிட்ட சீக்கிரமா போக போறேன். ஆமேன்னு சொல்றீங்களா? இந்த சரீரத்தினுடைய வேதனைகள் நாளுக்கு நாள், என்னுடைய சரீரத்தில் என் உயிர் நாளுக்கு நாள் பிரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஒரு புது உறவுல கட்டப்படுகிற ஒரு பந்தத்துக்குள்ள இருக்கிறேன். ஆனா பிள்ளைகளை விட்டு போயிடணும், குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன கலக்கம் இருக்கு பாஸ்டர். நான் சொன்னேன், அல்லேலூயா, நீங்க முன்னால போன நான் பின்னால வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போவதற்கு இயேசு வரப்போகிறார். நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கிறோமா? பிறரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? பிறரை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோமா? இதான் இயேசு உங்ககிட்ட கேட்க போகிறார். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் என்னை மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. உம்மோடு சேர்ந்து. ஆவியானவரே சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி, இந்த நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. நைட்டு ஃபுல்லா போன்ல கிடக்குறீங்களா? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்ப அவங்க கூட வாழன்னு ஆசைப்படுறாங்க. ஃபாதர் அழகா பாட, வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. நீங்க வேறொரு ஆசை எனக்கு வேணாம்ப்பா. உண்மையா இந்த தேவனுடைய ஆராதனை வேலையில வருக வருக. நான் உடனணும், துரிகரமான பாவத்துக்கு என்ன விலக்கி கொள்றேன்ப்பா. பரிசுத்தத்துக்காக வாழ நான் ஆசைப்படுறேன். வாயால சொல்லிட்டு இருதயம் குப்பையா இருக்க கூடாது. ஆண்டவரே என்ன மாற்றுங்கப்பா. நீங்க அர்ப்பணித்து இந்த டிவிக்கு முன்பதாக, தொலைக்காட்சிக்கு முன்பதாக
நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி வருக ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. பழகிக்கணும். எப்படி ஒரு திருமணம் ஆவதற்கு ஒரு பெண் ஆயத்தமாகிக் கொள்றார், அப்படி கனவுலாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. என் ஆசை புருஷனோடு நான் இங்கே போனேன் அங்கே போனேன், இதெல்லாம் கேட்பேன், அதெல்லாம் செய்வேன். இதெல்லாம் உலக குப்பை, உலக ஆசைகள் இதெல்லாம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் ஏசப்பா கிட்ட இயேசுவுக்காக வாழ்கிறேன். உண்மை உத்தமமான ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடி அநேகத்துக்கு அதிகாரியா. இதுதான் எனக்கு கடைசி ஆசை ஆண்டவரே, உங்களுக்காக வாழ்ந்துட்டு வரணும். உங்களுக்காக நான் வாழணும் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்தி வாழணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என்னப்பா ஓயாம இந்த போராட்டம் பிரச்சனை இதுலயே வாழ்ந்த நாட்கள் போதும். உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனது ஆசை. ஆண்டவரே, உண்மையாய் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவக்கரம் இருப்பதாக. அவங்களுக்கு நல்ல ஆசைகள் உங்க கூட வாழட்டும் ஆண்டவரே. ஒரு தெளிவு உண்டாகட்டும். சபைக்கு ஏன் போறேன்? வேலை இல்லாதனால போறேன். சபையை கனவீனப்படுத்தாதீங்க, ஆராதனையை கனவீனப்படுத்தாதீங்க. டைமுக்கு ஆராதனைக்கு உள்ள போங்க. என மணவாளன் உன்னோடு கூட மகிழ அவர் ஆயத்தமா இருக்கிறார். உபவாச ஜபத்துக்கு ஆளே காணோம். என்ன சிஸ்டர், தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அந்த தம்பியை கொண்டு வந்து உபவாச ஜபத்தில் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கணும்னு நமக்கு புத்தியே இல்லை. உபவாச ஜபத்தை கலந்து கொள்ளுங்க. சபைக்கு போற உபவாச ஜபத்துல முன்னாடி ஆளா போய் உட்காருங்க. வசனத்துல பின்தங்கி போயிருக்கிறேன்னு எவ்வளவு சொத்து பணத்தை சேர்த்து வைத்தாலும், நம்முடைய கைகளை எவ்வளவு தங்கத்தை பூட்டினாலும் எல்லாவற்றையும் கழட்டி போட்டுருவாங்க. வந்த மேனிக்கு தான் போகணும். ஆனா போக வேண்டிய இடத்தை நீ அறிந்து கொண்டால் கர்த்தர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அக்கறையில் இருக்கிற இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமாகிறது மாத்திரமல்ல, பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். பிறரை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக திருப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.